முடிச்சிட்டியாடா? 1 ஹவர்ல முடிச்சிருவல்ல? அதெல்லாம் முடிச்சிருவேன் அத்தை. அது ஆரம்பிச்சிட்டேன், சீக்கிரமா முடிச்சிடுறேன். சரிம்மா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத. அப்புறம் புரோகிதர் வந்துட்டாருன்னு வையேன், சடங்குக்காக பொண்ணையும் பையனையும் கூப்பிடுவாரு. அதனால சீக்கிரம் முடிச்சிடுனே. சரிங்க அத்தை, முடிச்சிடலாம். சரிம்மா, நீ உன் வேலையை பாரு, நான் போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடுறேன். பசங்களா, நீங்களும் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சரிங்க அத்தை. சரிங்க மம்மி. நீ என்னடா ஹெல்ப் பண்ண போற? நீ வா, அங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கவனி வா. எல்லாம் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறாங்கம்மா. இவ்வளோ நேரம் எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே என்னால அங்கே போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். அதுவும் சரிதான், காலையில இருந்து நீ எவ்வளவு வேலை செஞ்ச. சரிப்பா, நீ இங்கே ரெஸ்ட் எடு. ஓகே. அம்மாமா, அவனை கூட்டிட்டு போயிடுமா. ஐயோ, சொல்றதுக்குள்ள போயிட்டாங்களே. மூக்கில் குத்திடுவேன் நான். என்ன வெளியே துரத்தணும்னு நினைச்சா அவ்வளோதாண்டி. மூஞ்ச பாரு அவளுக்கு பள்ளி. ஏன்டா டேய் சும்மா இருடா. ஏன்டா எதனா சொல்ற அவளை? பின்னா என்ன துரத்தி விடுறதுக்கு பிளான் பண்ணி பேரு மூஞ்சி எப்படி வச்சுன்னு இது பெறாது. எனக்கு கோபமா வருதுடி. செங்கலுத்துன்னு இந்த அச்சு இல்லாம அதை. ஏய், சும்மா இருடா. எப்பா சரி சரி, அது மூஞ்ச பார்த்தாலே அதெல்லாம் சொல்லணும்னு தோணுதுக்கா. நான் என்ன பண்றது? கல்யாண பொண்ணுடா, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. உன் மனசு வருத்தப்பட போறா. பட்டு போட்டான் எனக்கு என்ன. ஏய், இதுனா வாயில ஏதோ ஒட்டி நிக்கிற. ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன்டி, வாயை மூடு. வாயை முடிக்கிட்டு பேசாம இரு, அப்பதான் ஏதோ வாய்க்குள்ள போகாது. அடங்குறாளா பாரு. பிரியா, பாட்டிக்கு பூ கொடுத்தாங்க, இது எக்ஸ்ட்ரா தான். கவர்ல எதனா போட்டு வச்சிருவா? வச்சிருடி, ஓரமா வச்சிரு. ஏசி ரூம் தானே, அது பாட்டுன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி. காயத்ரி, அந்த ப்ளூ கலர் கேரி பேக் இருந்துச்சு எங்க? பீரோ பக்கத்துல தான் போட்டு வச்சிருக்கேன், இரு எடுத்து தரேன். சரிடி. பாத்தியா, உன் கல்யாணத்துக்காக எவ்வளவு வேலை செய்யறா பாரு நந்தினி. ஆமாமா. ஆமா ஆமான்னு சொல்லும், ஆனா நன்றி கிடைச்சிருமோ இது. வாய மூடுறி, நடிக்காத சைத்தன் கே பச்சா. சும்மா இரு ராகுல், கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. சரிடி சொல்லு, நீ சொல்லிட்டல அமைதியா இருக்கேன். 2 நிமிஷத்துக்கு மேல வாய மூட முடியாது இவனால. அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா சரியான ஃப்ராடு டிவா. ஏன்டி அப்படி சொல்ற? என்ன, இதே இடத்துல எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு, கல்யாணமும் நடந்திருக்கு, உனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இதே ரூம்ல தான் நம்மளுக்கு பிரியாக்காவும் மேக்கப் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு முறையாவது இந்த நாய் நம்ம ரூமை வந்து எட்டி பார்த்துருப்பானா? ஆனா இப்ப மணிக்கு மேக்கப் போடுறத மட்டும் இப்படி வந்து பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு. சரிதான், ஆனா உன்னை பாக்குறதுக்கு யாரும் ஒத்துக்கலடி. அதனாலதான் அவன் வெளியவே இருந்துட்டான். இல்லைன்னா ஓடி வந்து உன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான். அதுவும் இல்லாமல் என் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு கூட இவன் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணான். ஆனால் யாரும் இவனை உள்ள சேர்க்கல. அர்ச்சனாக்கா விரட்டி அடிச்சிச்சு. இப்போ கூட தான் எல்லாரும் போன்னு சொன்னாங்க. ஆனால் போனானா நின்றுக்கிட்டு இருக்கான் பாரு தடியா. இவனையெல்லாம் நான் ஏன் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. லேட்ரி, இதை பற்றிலாம் இன்னொரு தடவை பேசாத. அதுவும் சரிதான், ஆனால் இந்த மலை குரங்குக்கு உக்காந்துருக்கு பற்றியா ஒரு குட்டி குரங்கு, அது மேலே நிறைய பாசம்டி. அதனால தான் பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான். இருந்துட்டு போட்டோம் வீடு. அங்கே பாரு, மணி மூஞ்ச பாரு. புலிக்குட்டி தம்பி பூனைக்குட்டி. அம்மையை உயினி வாய முறிய. ஏன் பிரியாக்கா? சொல்லு ராகுலே. இல்ல, இப்படி ஒரு கிரீமையா எடுத்து அவன் மூஞ்சில பூசி நிக்கிறதுக்கு ஒட்டுமொத்த கிரீமையும் ஒரு கிண்ணத்துல போட்டு அப்படியே குழப்புன்னு குழப்பி அவன் மூஞ்சில அப்படியே பூசி விட்டுற வேண்டியதானக்கா. சுத்தமா மூஞ்சி போயிடும் எல்லா வேலையும். சீ டேய், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. ஒரு மேக்கப்புக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குடா. எரும மாடு, எல்லா கிரீமியெல்லாம் அப்படியே ஒன்னா போட்டுற மாட்டாங்க. என்ன ஓப்பா, ஆனா எல்லாத்தையும் மூஞ்சில தானே போடுறீங்க. அதுக்கு ஒட்டு மொத்தமா கலந்து போட்டான்னா அதைத்தான் கேட்டேன் நானு. இதுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்கடி, விடுகடி. அவன் எதனா பேசிட்டு போட்டான். அக்கா, நான் அப்புறமா சொல்றேன்டா உனக்கு எல்லாத்தையும். சரிக்கா அக்கா, இது மூஞ்சில எல்லாத்தையும் பூசிட்டு அந்த கருப்பு கலர்ல அந்த ஒரு குச்சி இருக்கும்ல, ஐலைனர் குச்சி, அதை மட்டும் என்கிட்ட கொடுங்கக்கா. நீ அதை வச்சு என்னடா பண்ண போற? நான் வாங்கிட்டியா கேட்டேன், வாய முறிய. அக்கா நீங்க கொடுங்கக்கா எனக்கு. அக்கா கொடுக்காதீங்கக்கா, அந்த பைத்தியத்துக்கிட்டலாம். வாயெல்லாம் வச்சிருவான் போ. அக்கா நீங்க எனக்கு கொடுங்கக்கா. ஏன்டா? சரி தரேன். ஜாலி ஜாலி. குரங்கு எதுக்கு இப்ப ஐலைனர் கேக்குதுன்னு தெரியல. குரங்கு வேற எதுக்குடி? மணிமேகலைக்கு மீசை வரைஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான் போல. ஐயோ, அப்படி பண்ணிட்டா போட்ட மேக்கப் எல்லாம் வீணா போயிருமே. பிரியாக்கா, இப்ப என்ன? ஐலைனர் அவன்கிட்ட கொடுக்காதீங்கக்கா, மணி மூஞ்சில மீச வரைஞ்சிருவான். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாருங்களே. சி, இதுக்குதான் இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூடவே வச்சு கூடாதுங்கிறது. அக்கா பிரியாக்கா, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்க்கா. நீங்க ஐலைனர் மட்டும் தாங்கக்கா. ராகுலே, உனக்கு இவ்வளவு பழி வாங்கணும்னா வேற எப்ப வேணாலும் பழி வாங்கிக்க. இன்னைக்கு மட்டும் வேணாம்டா. இடுப்பு உடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா அக்கா, ப்ளீஸ்டா. அப்படியா? அதுவும் கரெக்டு தான். சரிங்கக்கா, இன்னொரு நாள் வச்சு விளையாடிக்கிறேன். சமத்து பையன்டா நீ. சரி, எனக்கு நீங்க இப்ப கையில வச்சிருக்கீங்களே அந்த கோன் மாதிரி, அது எனக்கு குத்துறீங்களா? இதை வச்சு நீ என்ன பண்ண போற? அது சாஃப்டா இருக்கும்லக்கா. அதுவும் இல்லாம அதை வச்சு பவுடர் போட்டா நல்லா இருக்கும். அதனால தான் இந்த காயத்ரி பொண்ணுகிட்ட கேட்டேன்னா ஒரே ஒரு நாள் தான் கொடுத்தா, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் நீங்க எனக்கு கொடுங்களா இதை. திரும்பவும் கொடுத்துருந்தா நீ அதை பிச்சு போட்டுருப்படா குரங்கு. எப்ப அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நின்ன புருஷனை பார்த்து குரங்கு நின்று இருக்கிற எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன். சொல்லு, நீ என் மேக்கப் பொருள் என்னென்ன பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். இங்க பாருங்கக்கா, அன்னைக்கு ஒரு நாள் இந்த லிப்ஸ்டிக்கை கேட்டான்னு கொடுத்தேனாக்கா, பார்த்துட்டு எங்கேயோ தூக்கி போட்டாங்க்கா. அந்த மாதிரி தான் நிறைய பொருளை இஷ்டத்துக்கு எங்கன்னா தூக்கி அடிச்சிருவான். பாப்பான், ஆனா தூக்கி அடிச்சிருவான் எரும மாடு. அது எங்கெங்கயோ போய் வீடு கிடக்கும். நான் கஷ்டப்பட்டு போருக்குவேன் அதெல்லாம். நான் தூக்கி எல்லாம் அடிக்க மாட்டேன். பெட்டு மேல வைப்பா,
அது உருண்டு போயிடும். சபா முடியல. தயவு செஞ்சு 3 பேரும் வெளியே போங்க. உங்க பஞ்சாயத்தோட இந்த பொண்ணுக்கு என்னால மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வெளியே போங்க எல்லாரும். அக்கா நாங்க இருக்கோம்க்கா, அவனை மட்டும் துரத்துங்கக்கா. அக்கா இவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்புக்கா. நீ அடி அக்காங்கிற பரவாயில்லையே, இது 2வது முறை நீ என்ன அக்கான்னு சொல்ற. தெரியாம சொல்லிட்டேன். நீ அவங்க 3 பேரும் வெளியே துரத்து. வாயை பத்தி அதுக்கு பட்டாணி சே போறேன்டிடாடியா. உன் மூஞ்சியை பக்கத்துக்குலாம் நான் வந்து இங்க நிக்கல. ஆமா நானும் போறேன். என் புருஷனே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க நிக்கணும்? ஆமாம்மா நானும் போறேன். ஆனா நீ சொன்னதுக்காகலாம் போலடி. உன் முகரையை பாக்குறதுக்கே எங்களுக்கு பிடிக்கல. வாங்கப்பா போலாம். A few moments later. சூப்பரா இருக்கால. ஆமாண்டி ரொம்பவே அழகா இருக்கா. இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு நல்லா இருக்குதுன்னு வேற சொல்றீங்க. கோழி கக்கா போன மாதிரி இருக்குதுடி அவன் மூஞ்சி. அடி ராகுலே, அக்கா வழிபடா எல்லாம். உங்க உழைப்ப நான் மதிக்கிறேன்க்கா. ஆனா அவன் மூஞ்சி தான் பாருங்க கேண்ட்ராவே இருக்குது. பெரிய ராஜமாதா அனுஷ்கான்னு நினைப்பு இந்த அம்மாக்கு. ராஜமாதா அனுஷ்காவா? அடி லூசு, அவங்க ரம்யா கிருஷ்ணன்றா. ஆமால அனுஷ்காவும் அதுல இருப்பாங்கல்ல. தேவசேனா பெரிய தேவசேனான்னு நினைப்பு. மூஞ்ச பருதிக்கு நல்ல கேள்வி மாரி நிக்குது. ஏன்டா எப்ப பாரு இப்படியே சொல்ற? ஒரு முறையும் நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு தான் வந்து காட்டுவேன். டேய் நல்லா இருக்கனான்னு கேட்பேன். நீ கேவலமா இருக்கிற கன்றாவியா இருப்பேன்னுவ. இப்ப கூட வாடா அப்படி சொல்லுவ. எனக்கு கல்யாணம்டா இப்போ. அதுக்கே கல்யாணம் எல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் ஐடியா. ஏண்டி உன் மூஞ்சில என்ன ஆகுது அதுதான் நீ சொல்ல முடியாது. நல்ல வேலை நீ. சீப்ப நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நந்தினி நான் நல்லா இருக்கேன்லடி. அம்சமா இருக்க, சூப்பரா இருக்குடி. அது போதுண்டி இருக்கே. காயத்ரி நீ சொல்லு. அது போதுன்ட்டு வாங்கிட்டே கேக்குது பாரு வெக்கம் கெட்டது. சும்மா இருடா. சும்மா இரு ராகுலே. மணி நீ ரொம்ப அழகா இருக்க மணி. தேங்க்ஸ் டி. நகையெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? எல்லாம் எடுப்பா இருக்கா? எல்லாமே பக்காவா இருக்கு. இதுக்கு மேல எந்த நகையும் எடுத்து மாட்டாத சரியா? சரி சரி இது போதும். மற்றவங்க எல்லாரை விட நான் நிறைய நகை போட்டிருக்கேன்ல. ஏன்னா மனப்பொண்ணு இல்லடி நான் தனியாக தெரிய வேணாமா, அதனால தான் இவ்வளோ போட்டேன். ஓ இந்த புத்தியை தான்ப்பா இந்த பிசாசு கிட்ட இருந்து மாற்றணும். சரி பசங்களா இதை பார்த்துக்கங்க, நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சரியா? அதுக்கப்புறமா இவளை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போகலாம். பிரியா எப்படி சொல்லிட்டு போது பாரு. ஆனால் நல்லா ரெடி பண்ணியிருக்கல என்ன? மறுபடியுமா? ஆமாண்டி ரொம்பவே நல்லா ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. சரி சரி அப்போ நம்ம எல்லாரும் இப்படியே செல்ஃபி எடுத்துப்போமா? எடுத்துக்கலாம். அண்ணா ஒரு 2 நிமிஷம் ஐரி என்ன கேட்கறாரோ பக்கத்துல இருந்து பாத்துக்கண்ணே. நான் போய் மணி ரெடி ஆயிட்டலன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு வா. சார் மாப்பிள்ளை பையனை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ளைய கூப்பிடணுமா? சரிங்க இரு ஒரே நிமிஷம் இருங்க. உண்மையிலே மனசு மாறி மனசாரதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டனே. நீயும் என்ன மன்னிச்சுட்டதா தான் சொன்ன. ஆனாலும் அவளுங்க 3 பேர் பார்த்தல என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாளுங்கன்னு. ஷில்பாவை விடு, அவள் என்கிட்ட பரவாயில்லையா தான் நடந்துக்கிறான். ஆனால் மீனாவும் பார்வதியும் என்கிட்ட நடந்துக்கிற விதமே ரொம்ப மோசமாக இருக்குது. இத்தனைக்கும் மீனாவோட பொண்ணை தான் என் புள்ள கட்டியிருக்கிறான். ஆனாலும் மீனாக்கு நான் சம்மந்திங்கிற ஒரு மரியாதை கூட கிடையாது. என்னை அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கும் டைம் தேவைப்படும்ல. உன்னால் அவங்களும் தானே காயப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாள் போட்டும், கண்டிப்பாக எல்லாருமே உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவாங்க. இதான் சுகன்யா அப்படி சொல்லிக்கணும். சரி விடு, என்ன பண்ணுறது, காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். நீயாச்சும் என்கிட்ட நல்லபடியாக பேசுறிய. ஷில்பாவும் நல்லா தான் பேசுகிறா. அது போதும் எனக்கு இப்போதைக்கு. சுகு தினேஷ் எங்கடி? இவர் இருக்காரு. தினேஷ் அங்கே தான் இருக்கான், பின்னாடி தான் இருக்கான். பின்னாடினா? அங்க பாருங்க, பசங்களோட நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கான். சரிடி, அது எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? ஏங்க இதுக்குங்க அவளை வாடி பொடி நல்லா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? போறவங்க வரவங்க எல்லாம் நீங்க தான் அவளுக்கு புருஷன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பேசாதீங்க இன்னொரு தடவை. நினைச்சுக்கிட்டோம் உனக்குண்ணா என்னடி சுகன்யா? நான் உனக்கு புருஷன் எல்லாரும் நினைச்சா தப்பாண்ணா? ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு கல்யாணம் ஆகி புள்ள இருக்கான். என் புள்ளதான் அவன். தினேஷா டேய் இங்க வாடாப்பா. வா உங்க புள்ளையா? சௌந்தர்யா அவரு புள்ள மாதிரி சொல்ல வந்தாரு, அவ்வளவுதான். நீ இதை தப்பா எடுத்துக்காத. இல்ல மாதிரி எல்லாம் இல்ல, அவன் என் புள்ளதான். டே வாடா. சொல்லுங்கப்பா. செல்லக்குட்டியா நீ என்ன பண்ற? குடுன்னு ஓடி போய் மனம் அம்மாவை கூட்டணும். அண்ணா ஆயிரம் உடனே வர சொன்னாருன்னு சொல்லு. சரிங்கப்பா இப்பவே கூட்டிட்டு வரணுமா? இல்லப்பா பொறுமையா டைம் எடுத்து 2 நாள் கழிச்சு போன. அப்பா போடா டேய் போடா, டக்குன்னு போய் கூட்டணும் போ. சரிங்கப்பா. சுக நீ என்ன தேடிங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் நம்ம பொண்ணு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வா. ரெடி ஆயிடுச்சுன்னு வையே, அப்படியே அழகாக கூட்டிட்டு வந்து மன மேடையில உட்கார வையே. சரியா? போ. இங்க பாருங்க, சும்மா இந்த நம்ம பொண்ணு நம்ம பையன் எல்லாம் பேசுற வேலை வேணாம். அவன் ஏன் பையன், மணிமேகலை எனக்கு பொண்ணு மாதிரி, அவ்வளவுதான். புரியுதா? எனக்கு ஒன்றும் புரிய வேணாம், நீ போ. நான் சொன்னது செய் போ. தேவையில்லாமல பேசாத, டென்ஷன் ஆயிடுவேன். வரேன் சௌந்தர்யா, நான் போய் பொண்ணு ரெடி ஆயிட்டாலன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னதாங்க நடக்குதுங்க? அவளை பொண்டாட்டி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. பொண்டாட்டி மாதிரிலாம் இல்ல, பொண்டாட்டியே தான். எனக்கு ஐயோ என்ன இந்த ஆளு என் தலையில இடியா இறக்கிட்டு போறான். சுகன்யாக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் ஆச்சுன்னு தானே இவ்வளவு நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளுன்றா இவ்வளவு பொண்டாட்டிங்கிறானே. ஐயோ ஒரு வேலை என்னை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்லிட்டு போறாரோ? ஆமாம்மா அப்படியே தான் இருக்கும். நான் வேற அந்த தினேஷ் பையனை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்ல, அதை யாருன்னா சொல்லியிருப்பாங்க இவர்கிட்ட. அதனால தான் என்னை வெறுப்பேற்றுற மாதிரி பேசிட்டு போறாரு. அதுவும் இல்லாம என் அண்ணன் போய் விசாரிச்சார்ல எல்லாத்தையும். சுகன்யாவோட புருஷன் வேற ஒருத்தன் தானே. இப்ப நான் என்ன பண்றது? ஒருவேளை உண்மையா இருந்தா என்ன ஆகும்? என் மனமே போயிருமே.
என் பொண்ணா இங்க நிக்கிறது என் கண்ணே பற்றம் போல இருக்கு. கண்ணெல்லாம் வைக்க வேணாம், நான் உன் பொண்ணுதான் மம்மி. ராசாத்தி ரொம்ப அழகா இருக்குடி. ஏய் பிரியா, இவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிருக்க பிரியா நீனு. தேங்க்ஸ் அத்தை. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாவே ரெடி பண்ணிட்டேன் இவளை. எம்மடி நீ இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த, இன்னும் கொஞ்ச நேரத்துல புரோகிதர் உன்னை கூப்பிடுவாரு. அப்ப நான் வந்து சொல்றேன், நீ வெளியே வாண்ண. காயத்ரி, நந்திரி, 2 பேரும் இங்கே இருங்கடி. நான் சொல்லும் போது இவளை கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஏம்மா நீ இங்கே உட்காந்துருன. ஓகே. இப்படி பேசுறது நிறுத்திரி கழுதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமேலாவது கொஞ்சமாவது பக்குவமா நடந்துக்க. எல்லாம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்கம்மா. அப்புறம் புருஷன் வீட்டுக்கு போயிட்டோம் ஓன்னு சொல்லி இருந்ததுன்னு வைங்க, புருஷன் மூக்குலேயே குத்து அனுப்புவார் போடி அம்மா வீட்டுக்குன்னு. எப்படா, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அதெல்லாம் காதலிக்கிற வரி எந்தண்டிய கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் மேரிடும். இதை என் பொண்டாட்டி விட்டு என்னை போட்டு அடிக்கிறா, நான் யார்கிட்ட அதெல்லாம் சொன்னேன்னா அந்த மாதிரி தான் உன் புருஷனும் உன்னை போட்டு ஊமை குத்து வருவாரு. நான் எப்படா உன்னை அடிச்சேன்? அத்தா இவன் போய் சொல்றான் அத்தா, அதையெல்லாம் நம்பிடாதீங்க. சரி சரி, இந்த பஞ்சாயத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல கல்யாண வேலையை முடிச்சிருவோம், சரியா? அப்புறம் பேசிக்கலாம். நான் போயிட்டு வரேன். அம்மா உங்க யாருக்கும் பதில் சொல்லாமலே போயிட்டாங்களே. பவு 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 பவு. எச்சிப்ப அம்மா அப்புறமா பேசிக்கிறேன். நாங்க வாய் மூடுறிய நீ சாணியா மூஞ்ச பாரு அவளுக்கு. சே டேய் விட்றா ராகுல, கல்யாண நாள் அது உமா திட்டாத ராகுல. சொல்லுங்கக்கா, அப்பத்துல இருந்து திட்டினே இருக்கிறான். நான் எப்படி இருக்குன்னு கூட சொல்லவே இல்லை இன்னும் அவன். இங்க பாத்துடா, தங்க பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். டேய், உன் பொண்டாட்டிக்கு 1 கிராம்ல தான் தங்க பொட்டு எடுத்தாங்க, எனக்கு 2 கிராம்ல எடுத்து கொடுத்துருக்காங்க தெரியுமா? சூப்பரா இருக்குது தங்க பொட்டு. ஆரம்பிச்சுட்டாடா. என்னடா வாயை மூடிக்கிட்டு இருக்க? வாயை திறந்து பேசு. எப்படி என்னுடைய தங்க பொட்டு அழகா இருக்கா? நல்லாதாங்குது, ஆனா உனக்கு நல்லா இல்ல. உள்ள வரலாமாப்பா? யாருப்பா அது? டேய் வாங்கண்ணா, குடிசாத்தம் ரெடி ஆயிடுச்சாடா? இந்த வந்து பாருங்க. அவளை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? மனோ தான் கேட்டான் அவள் ரெடி ஆயிட்டாளான்னு. நீங்கெல்லாம் கொஞ்சம் அப்படிக்கா போனீங்கன்னா மனோ அவகிட்ட பேசிட்டு போயிடுவான். வந்திருக்கான் பாக்குறதுக்கு. ஓ, ஹேண்ட்ஸமான குரூம் இந்த உளுத்து போன பிரைடை பார்க்க வந்திருக்கிறாரா? சரி, வந்து பார்த்து தொலையிட்டோம். ஆனா பாருடி, ஏய் அண்ணனுக்கு உன்னை பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லையா அண்ணன் இருக்கிற பொழுது நீனு. அதனால தான் அண்ணன் மூஞ்ச முடிக்கின்னு போயிட்டாரு. அப்படிக்கா போத விடுறாரு அவளு. அவன் முடிஞ்ச அளவுக்கு என்ன டேமேஜ் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா போத ராகுலு கீத ராகுலுன்னு. ஏண்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்கெல்லாம். அண்ணா, நீ என்ன என்ன பார்க்க வர மாட்டேங்கிற? வாங்க. அடியே கல்யாண குரங்கு, அண்ணன் போய் 10 நிமிஷம் ஆகிடுடி. உன் புருஷன் தான் இப்ப வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. எல்லாரும் எப்படி சிரிக்கிறாங்க பாரு. யாராகல நீ இப்படி பண்ற? என் கல்யாணம் அதுவுமா கூட நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துறா. நான் கல்யாண குரங்கு மாதிரியா இருக்கிறான். சாரிடி செல்லு. அது நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்டி, அதில் குரங்குங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா. அதில் பொம்பளை குரங்கு அப்படி தான் இருக்கும். வாயில லிப்ஸ்டிக் போட்டுக்கினு, கண்ணில் மை போட்டுக்கினு, அப்படியே ரோஸ் கலரில் ஒரு ஃப்ராக் போட்டுக்கினு, இந்த உன்ன மாதிரியே ஒரு மூக்குத்தியை வேற போட்டு இருந்தது. அது செம காமெடியாக இருந்துச்சு. உன்ன மாதிரியே தாண்டி இருந்துச்சு. அதனால தான் அப்படி சொன்னேன். தம்பி போதும்டா, சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குதுடாடே, போதும்டா. சரி சரி, இதுக்கு மேலே ராகுல் ஒன்றும் பேச மாட்டான். சரி வாங்க, நம்ம எல்லாரும் வெளியே போவோம். அப்பாவி புருஷன் வெளியே நிற்கிறாரு. வந்து இந்த பொம்பளை குரங்காச்சு பொண்ணை பார்த்துட்டு போட்டோம். வாடிய எங்க எல்லாரையும் நீ எவ்வளவு வெறுப்பேத்திருப்ப. சமீப காலமாகவே உன்னுடைய நடவடிக்கையால் நாங்கள் எல்லாரும் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று ஒரு நாள் தாண்டி எங்களால உன்னை வச்சே செய்ய முடியும். அதனால தாண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நாயா. வாங்கப்பா போலாம் எல்லாரும். என்னங்க எதை சொல்லாம அமைதியா இருக்கீங்க? என்ன சொல்றதுன்னு உண்மையிலேயே தெரியல. சும்மா மேலுக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அழகா ரெடியா இருக்க, அப்படிலாம் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு உண்மையிலேயே இந்த மொமெண்ட்டை கொஞ்சம் நேரம் ரசிக்கணும்னு தோணுது. உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுது. சரி சரி, ஆனா இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? நம்மள ஒரு 5 நிமிஷம் தான் இப்படி அமைதியா விடுவாங்க. அப்புறம் யாராச்சும் வந்து கதவு தட்டிடுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் உன்னை பார்க்குறேன். இவர் என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஐயோ, மண்டபத்தில் இருக்கும் போதே இப்படி இருக்கு எனக்கு. இவர் கூட தனியாக இவர் வீட்டில் எப்படி நான் இருக்க போறேன்னு தெரியலையே எனக்கு. என்ன கிட்ட வராரு? மனோஜு, நீங்கள் எங்கிட்டலாம் வரக்கூடாது. நீங்கள் அதை பார்த்துட்டு பெரிய தப்பு. கிட்டலாம் வந்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு ஆயிடும். பின்னாடி போங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. நீ முதல்ல என்ன நிமிந்து பாரு. அதெல்லாம் முடியாது என்னால. நீங்கள் போங்க ப்ளீஸ். நீ நிமிந்து பாரு. என்ன விட மாட்டாரு போல இருக்கே. சரி நிமிந்து பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் போயிடணுன்னு. ரொம்ப அழகா இருக்கு. நீ மழலை எனக்குள் நீ எப்படி மாலையை மாத்திக்கோங்க. நம்மள தாங்க சொல்றாங்க மாலையை போடுங்க. நம்ம ரூம்ல இருந்து வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சரியா, மாலையை போடுங்க. எதிர்க்க பாருங்க, அவ்வளவு பேரும் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, ஐ லவ் யூ மணி.
ஐ லவ் யூ டூ. என்ன மாப்பிள்ள மாலை போடுறதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. இவளுக்கெல்லாம் இது ஓவரு. சும்மா இருடா ராகுல். இது சரிங்கண்ணா. அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலையை மாற்றுங்கோ. ஜி ஐரா நீங்களே சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேடா அம்பி. இருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்கிறேன், மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலையை மாற்றிக்கோங்கோ. எங்க போட்டு விடுங்க. சரி சரி. எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கா பாரு அவ. ஆமாம்மா, க்யூட்டாக இருக்கா. மாலையை எக்கி போடுறா பாரு. ஹைட் எட்டல போல இருக்கு. எல்லாரும் நம்மள மாதிரி பர்ஃபெக்டான ஹைட்ல இருப்பாங்களா என்ன? அது சரி. இப்ப மாப்பிள்ளையும் பொண்ணும் சபைக்கு வணக்கம் வச்சுட்டு மணமேடையில உட்காருங்க. வணக்கம். வணக்கம். பேஷா வணக்கத்தை வச்சுட்டேல். இப்போ பொண்ணும் பையனும் மணமேடையில உட்காருங்கோ. A few moments later. என்னங்கம்மா, தாலிய வந்தவாள் கிட்ட எல்லாம் காமிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. ஐயர் அங்கிள், என் கல்யாணத்துல இதெல்லாம் செய்ய சொன்னீங்களா நீங்க? அடே செஞ்சாங்கடா, எதுக்குடா இதையெல்லாம் கேக்குற? இல்ல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அதான். சரி சரி, அதை கொடுங்க, நானே எத்தனை பேர் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். ஆம்பளையெல்லாம் வேணாப்பா, ஒரு சுமங்கலி வந்து எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அம்மா யாராவது வந்து வாங்கிட்டு போங்கம்மா. வாங்க பிரியா, வாடி வந்து எடுத்துட்டு போவா. அத்த நான் எதுக்கு? அதான் காயத்ரி இருக்கிறாளே உங்க வீட்டு மருமக, அவகிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதாடி. வா, மணிமேகலைக்கு அக்கா சார்பில் நீ தானே இருக்கிற, நீயே எடுத்துட்டு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வா. அங்க பாரு, மாப்பிளைக்கு நல்ல தூணாட்டம் 2 அக்கா அங்க பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் பொண்ணுக்கு அக்கா ஸ்தானத்துல இப்ப நீ தான் இருக்கிற. நீயே வா. ஆமாம்மா, போ, நீயே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. போ பிரியா, யோசிக்காத. சரி சரி, போறேன். ரொம்ப ஷையாகுது. ஐரங்கள், நான் எடுத்துட்டு போலாம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்காமா? அக்காக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குது ஐரியா. அந்த 2வது பொண்ணு இருக்குது, அது என்ன போட்டு டார்ச்சர் பண்ணும். சரி, இப்போ எதுக்கு நான் அந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அங்க இருக்கிறாரு பாருங்க பிரதீப் மாமா, அவரு தான் இவங்க புருஷன். சரி, சுமங்கலினா தாராளமா வந்து வாங்கிட்டு போலாம். வாமா, வந்து எடுத்துட்டு போ. பாப்பிரியா, ரொம்ப பிகு பண்ணிக்காத, வந்து எடுத்துட்டு போ. வரேன். பொண்ணு கூரை புடவை கட்டி இருந்தாலும் சூப்பரா இருக்குதுல்ல. அதுவும் இல்லாம நகையெல்லாம் பாரு எவ்வளவு போட்டிருக்காங்க. ஆமா, நிறைய நகை போட்டிருக்காப்பா. அதை ஒட்டி அனத்தை பாரு, அதுவே கிட்டத்தட்ட 10 சவரம் இருக்காது. இருக்கும். எனக்கு தான் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாங்க. ஆனா எங்க எல்லாம் கவரிங் நகையை போட்டுல நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். ஏதோ ஒரு 5 சவரம் தான் எனக்கு போட்டாங்களே. ஆனா அந்த பொண்ணு இப்ப போட்டிருக்கிறதே ஒரு 50-60 சவரம் இருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரி பணக்கார குடும்பத்தில் பிறக்கணும். அப்போதான் இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு பார்த்துக்க முடியும். பொண்ணு ஜோலிக்கிறா தங்கத்திலேயே. என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி பெரிய வீட்டு கல்யாணத்தெல்லாம் அவள் பார்த்ததே இல்லை. கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். விட்டுட்டு வந்துட்டேன். ஆமாம், பெரிய வீட்டு கல்யாணம். நீ வேற செம்ம பந்தா பார்த்தீங்க. எல்லாம் இருக்கிறதெல்லாம் இப்படி ஊருக்கு காமிக்கிறதுக்காகவே கல்யாணத்தை நடத்துதுங்க இதுங்கெல்லாம். அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம் மல்லதே, பெரிய பந்தா பார்த்தீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் வரக்கூட விருப்பமே இல்லை. என் வீட்டுக்காரர் சண்டை போடுவாரேங்கிறதுனால தான் வந்திருக்கிறேன். அப்படியாக்கா? நீங்கள் அந்த குடும்பத்தில் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்னாச்சு? அதெல்லாம் எதுக்கு இப்போ? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. பால்காரி புலம்பி தள்ளுறாயா. இதெல்லாம் ரோசம்மா காதுல விழுதா இல்லையான்னு தெரியலையே. அது சரி, இந்நேரம் விழுந்திருந்தா அந்த ஜாக்கி சான் மாதிரி இல்ல பறந்து சண்டை போட்டிருக்கோம். ஏன்பா தலைப்பா கட்டிய? ஏதோ ரோசம் பண்ணியா? யார் பாதியா பொண்ணா? யார்ப்பா நீ? ஐயோ, டாக்டர் மாதிரி தெரியுது. என்னப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே வந்துட்டு போல இருக்கு? நேற்று நைட் டியூட்டிப்பா எனக்கு, அதனால தான் காலையில் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இந்த குடும்பம் வேற நம்மளுக்கு வேண்டப்பட்ட குடும்பம். இவங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் தான் ஃபேமிலி டாக்டர், தெரியுமா? ஃபேமிலி டாக்டரா? ஆமாப்பா. ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த நோய் நொடியும் வந்தது இல்லைப்பா. இந்த குடும்பத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாங்க. நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த இங்கே ஒரு பொம்பளை ஒன்று உட்காந்து இருக்குமே, எங்கே அது காணோம்? போன கல்யாணத்தில் கூட வந்தது, அங்கே உட்காந்துக்குது. அதெல்லாம் கூட நல்ல அடி வாங்கிட்டு வந்துருக்குது என்கிட்ட. ஆளுமேலம்மாவா? அதேதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரோசி யாருப்பா? டாக்டரே, ரோசம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்குதுங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ரோசம்மா பொண்ணெல்லாம் கிடையாது. ரோசனா ஆம்பளையா? ஆம்பளைங்களுக்கு கூட அந்த பேர்லாம் வைக்கிறாங்க. ஓ, அந்த சார்பட்ட பரம்பரை படத்துல வருமே டான்சிங் ரோஸ், அந்த மாதிரியா? என்ன டாக்டர் நீங்க? அது டான்சிங் ரோஸ் எல்லாம் இல்ல, ஃபைட்டிங் ரோஸ். அதுவும் அது ஆம்பளை இல்ல, பொம்பளை. அங்க முன்னாடி இருக்கிறாங்க பாருங்க, ரெட்டை குடிமையை போட்டுக்கிட்டு, அவங்க தான் அந்த சுடிதார் போட்டிருக்கேன் ஒரு ஆயா, அது பக்கத்துல இருக்குது பாருங்க. ஓ, அந்தம்மாவா? ரோஸ்னதும் பொண்ணு நினைச்சிட்டேன்பா. கல்யாணம் ஆகலைனாலே இதான் பிரச்சனை. அதுவும் நான் 90s கிட்ட வேற போயிட்டேன். ஒரு பொண்ணு பேரை சொன்னா கூட ஓடி போய் பார்த்துடணும்னு தோணுது எனக்கு. மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏற போகுதுடா. நம்ம குழந்தைக்கு கல்யாணம் நடக்குதுடா. சின்ன குழந்தைடா அது. ஆமாண்டா, ஏதோ நேத்து தான் என் பின்னாடியே சுத்தி மாமா ஐஸ்கிரீம் வாங்கித்தா, தேன் மிட்டாய் வாங்கித்தான்னு கேட்ட குழந்தை திடீர்னு இப்போ கல்யாணத்துல வந்து நிக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா. நாங்கடா இப்படி பேசின்னு இருக்கிறீங்க? ஏண்டா மண்டபத்துக்கு வெளியே நான் குழந்தைடா அதுன்னு சொன்னதுக்கு நீங்க என்ன பேச்சு பேசுனீங்க? இப்போ என்னங்கடா நீங்களும் இப்படி வந்துட்டீங்க? 1000 தான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணு இல்லடா. அந்த ஒரு கரிசனம் தான் எனக்கும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஸ்ட்ரிக்டாவே
அமைதியாவே இருடா. ஆமாமா, அதுல இருந்தெல்லாம் பின் வாங்கிடாத. தப்பு பண்ணா உடனே என்னன்னு கேட்டுருடா. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுக்கு அந்த பொண்ணை குற்றவாளியாவே பார்க்கணும்? அவன் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். வா, சந்தோஷமா இருக்குது. அப்படியே உடம்பெல்லாம் புல்ல இருக்கிற மாதிரி இருக்குடா. இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை. சும்மா சும்மா இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியது, நின்று பெருமை பொங்க பார்த்து அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. சை, இந்த குடும்பத்தில் போய் நான் பொண்ணு எடுத்தேன் பாரு. என் புள்ள லோகநாதனை சொல்லணும். ஊரில் இல்லாத அழகிய அந்த குண்டுச்சியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டுட்டு வந்தான். சை, எப்போ பத்மனாபா? சொல்லுங்கம்மா. இல்லை, கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணு மாப்பிள்ளையே நேராக உங்களான தான் வருவாங்க ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. நீ எப்படிப்பா, மொதல் தரத்தோட நிற்க போறியா இல்லை ரெண்டாம் தரத்தோட நிற்க போறியா? நம்ம நீங்க இவனுக்கு முன்னாடி என்னையாமா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? நான் யார் கூட நிற்பேன்? சுகன்யா கூட தான். எப்பா அசிங்கப்படுத்தணும்னால ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உன் நண்பர்கள் தானே. அதுவும் இல்லாமல் இந்த சௌந்தர்யா வேற இங்கே சுற்றி நிற்கிறா இல்லையா? அவள் இருக்கும்போது எப்படி நீ சுகன்யா பக்கத்தில் நின்று மணமக்களை ஆசீர்வாதம் பண்ண முடியும்? சம்சாரம் இருக்கும் போதே ரெண்டாம் தரத்தை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு புள்ளியை வேற பெற்று வச்சிருக்கான் அந்த ஆள். இதில் ஊரறிய எல்லாரும் முன்னாடியும் இவங்க 2 பேர் நின்று ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். சை, கேட்டால் நல்ல குடும்பமா. ஆமாண்டா, இதை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு. சௌந்தர்யாவை எப்படியாவது இங்கிருந்து பேக் பண்ணி ஆகணுமே. அவளாவே இங்கிருந்து போனோங்கிறதுனால தான் சுகன்யா என் பொண்டாட்டிடி, அப்புறம் தினேஷ் என் புள்ளடின்னு நான் சொன்னேன். ஆனாலும் போவாமா மானங்கிட்டவ இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா. நானா பண்றது? ஏய் தைரியசாலிய, எப்படா பண்ண நீ இந்த வேலையெல்லாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா சொன்னேன். கல்யாணம் முடிச்சிட்டேனே சொன்னியாடா. அப்படி சொல்லல, சுகன்யா என் பொண்டாட்டி தினேஷ் என் புள்ளுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன்டா. சொல்றதான் சொன்னேன், கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கலாம்லடா. என்னடா நீ நல்ல சான்ஸை விட்டுட்டிய. சரி விடு, சௌந்தர்யா எங்க போயிட்டு போறா? வீட்டுக்கு போயிட்டு கூட சொல்லிக்கிறேன். அப்ப சொல்றதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இதுக்கு மேல நான் மறைச்சு என்னடா பண்ண போறேன்? என் பெரிய புள்ளிக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டேன். சின்ன புள்ள 12வது போக போறான். இதுக்கு மேலேயுமா நான் மறைக்கணும்? அப்படியே நான் உண்மையை சொன்ன மட்டும் சௌந்தர்யா என்ன பண்ருவா? அவளுக்கு என்னை எதிர்த்து கேட்கறதுக்கு கூட எந்த ஒரு இதுவும் கிடையாதுடா, தகுதியே கிடையாதுடா அவளுக்கு. நான் பாத்துக்கிறேன். நாங்கடா தைரியம் வந்துருச்சுடா உனக்கு. போடாடி, நான் எப்பவுமே தைரியசாலி தான்டா. ஆனா அவகிட்டலாம் இதையெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். சரி வாங்க, பையன் தாலி கட்ட போறான், அங்க போய் நிப்போம். போலண்டா, சௌந்தர்யாவை என்ன பண்றது? விடுங்கப்பா, அந்த சௌந்தர்யாவை நான் பார்த்துக்கிறேன். துரா சம்பவம் சார் சம்பவம் அங்கே தானே இருக்குதுங்க. அதுங்களை வச்சு நான் முடிச்சுக்கிறேன் வேலையை. நீங்கள் போங்க, முன்னாடி போங்க. ரொம்ப சந்தோஷமா. டே வாங்கடா போலாம். இந்த வயசுல என்ன இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது பாரு இந்த கேள்வி. இந்த குடும்பம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ரகசியத்தை காட்டிக்காக போதோ எனக்கு புரியல. ஆனால் இந்த சௌந்தர்யா சரியான விலகிறா. ஆள் தான் அப்படியே பெரிய இவளாட்டம் இருக்கிறா. அப்படியே என்னையெல்லாம் ஆளை வச்செல்லாம் அடித்தா அப்படியே பெரிய வாழை நல்லா வருது. புருஷன் மேலே சந்தேகப்படுறதுக்கு துப்பு இல்லை அவளுக்கு. புருஷன் ஊடே தங்குறது இல்லை. எங்கே போகிறான் வரானெல்லாம் அது ஆராயிறது இல்லை. புருஷனை கண்காணிக்கலை, அப்படியே விட்டுட்டா. அவள் விட்டதுனால தான் அந்த ஆள் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி புள்ளியை பேத்து வச்சிருக்கிறான். சை, என்னத்தை சொல்கிறது, அந்த பொம்பளையை காரி துப்புனா கூட ஊத்தாகும். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க? சும்மா குடிச்சிட்டு தெம்பா கல்யாணத்தை பார்ப்பல, அதுக்கு தான். இந்த குடி. இல்லை எனக்கு வேணாம். ஏம்மா குடியே, ஆரஞ்சு ஜூஸு தான் இசிக்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இசிக்கின்னா அதாம்மா தோல் ஸ்கின்னா. சரி இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் முன்னாடி போகிறேன். நான் பொண்ணையும் பையனையும் ஆசீர்வாதம் பண்ணணும். அவர் வேற போயிருக்கிறாரு, நானும் போகிறேன். அதே ஆசீர்வாதம் பண்ண போறியா? ஐயா, நீ ஏன் உன் புருஷன் கூட சரியா வாழலை? ஓடி கட்டியா தான் அந்த வீட்டில் கிடக்கிற. உன் புள்ள கூட உன் கூட வந்து இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போதே நீ எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண தகுமா? அதெல்லாம் நீ போத்தாவில்லை. நீ இந்த ஜூஸை குடிச்சிட்டே அப்படியே ஓரமாக உக்காஞ்சி வேடிக்கை பாரு எல்லாத்தையும். அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. புருஷன் கூட வாழாமையா நான் புள்ளியை பெற்று வச்சிருக்கேன். நீ புள்ள பெற்ற கதையெல்லாம் எனக்கு தெரியும். செம்மெல்லாம் அந்த கதையை ஓட்டாத ஏங்கிட்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறா. இந்த பொம்பளை உண்டு. இங்க பாருங்க, பழசெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லா இல்லை சொல்லிட்டேன். நல்லா இல்லையா? நல்லா சக்கரை ஐஸ் எல்லாம் போட்டுருக்கிட்ட ஜூஸ்ல. நான் ஜூஸை சொல்லலைங்க, பின்ன அந்த அம்மாவோட வாய்க்கு சொல்லுது. ஐயோ, இந்த சசம்பா இப்படி சிரிச்சினே வந்து மேலே ஈச்சிட்டே. அது பாரு, அந்த அம்மா புடவையெல்லாம். ஐயோ, ஜூஸு கரையாகி போச்சே. உங்களுக்குலாம் இதே வேலையை போச்சுல. ஐயோ, தெரியாம பட்டுருச்சுமா, நீ எதை தப்பா எடுத்துக்காத. அதுக்கு வர காது கூட கேட்க மாட்டேங்குது. பார்த்தல, நீ ஒன்று சொன்ன, அது ஒன்று புரிஞ்சுக்கின்னு பேசுது. இப்பெல்லாம் கண்ணு கூட டோரி ஆயிடுச்சு. அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் சரி பண்ணிக்கலாம். நீ இப்போ பாத்ரூமுக்கு போய் உன் புடவையில் இருக்கிற கரையை சரி பண்ணுமோ போ. சி, துரத்தி அடிச்சிங்க போல இருக்குது. ஓடுறா புடவை பூச்சிக்கின்னு. நீ தானே சொன்ன அவளை இந்த இடத்த விட்டு கிளப்பணுன்னு. அதுவும் இல்லாமல் நான் கூட வரும்போதே பிளான் பண்ணிட்டு தான் வந்தேன். இவன் மட்டும் இங்கே இருந்தாலும்னா முகூர்த்த நேரம் கரெக்டாக வரும்போது இவளை இங்கே வந்து தூக்கிடணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்து சொல்லிட்டேன். அதனால தான் நாங்கள் போட்டு வச்ச பிளானை செயல்படுத்திட்டோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா சிறப்பாக செய்வீங்களே. சரி கையை கீழே ஏறிக்கிட்டு வாங்க. தாலி கட்ட போகிறான் பையன், போய் பார்ப்போம் வாங்க. மறக்கதான் அந்த பொய்க்கிறாள் சீமாட்டிய, அவளை பாத்ரூமில் வச்சு தாள் போடவானா. நீ போய் தாலி கட்டுறத பாரு.
சாரு நாங்க தாலி போட்டு வரோம். அட ஆமா இல்ல, சரி சார் சும்மா ஓடு ஓடு கடகடன்னு போய் போட்டு வந்திருக்கோம். தாலி கட்ட போறான் பையன் போங்க. அதெல்லாம் ஜொய்யன்னு போயிட்டு ஜொய்யன்னு வந்துருவோம், நீ ஓடு. நிஜத்தை சொன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அஷ்டலட்சுமிகளும் அவங்க பின்னாடி இருந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் பின்னாடி இருக்கிறீங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாக்குறதுக்கு. அம்பி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காதடா, நாழி ஆயின்னு இருக்கு. சீக்கிரமா பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. ஆமாப்பா சீக்கிரமா கட்டு. 2 முடிச்ச டப்பு டப்புன்னு போட்டுரு. 3வது முடிச்ச போடுறதுக்கு பின்னாடி 2 கைகள் வெயிட்டிங். சரி 4 கைகள் வெயிட்டிங். ஏன் 3 முடிச்சா நானே போடக்கூடாதா? ரொம்பதான்ப்பா ஆசை உனக்கு. உன் அக்கா அங்க போட வேணாமா? ஓ அப்படியா, நானே தான் 3 முடிச்சு போடணும்னு நினைச்சேன். முன்ன பின்ன எனக்கு கல்யாணம் பண்ணி பழக்கம் இல்லைல்ல அத்தை. தம்பி சில விஷயத்துலலாம் முன் அனுபவம் இருக்கிறது ஆபத்துப்பா. நீ எதையும் பேசாம சட்டுன்னு தாலியை கட்டுடாம்பி. சரிங்க ஐரு, நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன், அதனால தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் மன்னிச்சிருங்க. ஒரு பதட்டமும் வேண்டாம், நீ தாலியை கட்டுப்பா. நாங்கெல்லாம் பின்னாடி தானே இருக்கோம், கட்டு. சரிங்கக்கா. கட்டுறேன்னு கையிலே வச்சுன்னு இருக்கிறியாடா உன்னை. ஏங்க இங்க வாங்களேன். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு நேரம் தாலியை கையில வச்சுட்டு இருப்பா? கட்டுற அந்த பொண்ணு கழுத்துல. இதோ கட்டிட்டப்பா. ஐரே என்னத்த வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறீங்க? மந்திரம் ஓதுங்க ஐரே, அதன் புள்ள தாலி கட்ட போறான்ல. மங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வம் ஜீவ சரதம்